வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க வவல்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆந்தாலஜி படம்னு சொல்லலாம். மொத்தமா இதுல 5 படம் இருக்கும். அதாவது 5 ஷார்ட் பிலிமை சேர்த்து தான் படமா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. 5 கதைகளும் வித்தியாசமா இருக்கும். இதுல சில கதைகள் உங்களுக்கு பிடிக்கலாம், சில கதைகள் பிடிக்காம கூட போலாம். ஓவராலா 5 ஷார்ட் பிலிமையும் பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இது தமிழ் படம் தான். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடி மூலியமா இந்த ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பையன் தற்கொலை பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கான். இப்ப மாடியில இருந்து குதிக்கலாம்னு நினைக்கும் போது சட்டுன்னு ஒரு நபர் வந்து இவனை தடுத்து காப்பாத்திடுறாரு. ஆக்சுவலா இந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்றதை இவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அது என்னன்னா லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு, அதனால தற்கொலை பண்றதுக்காக வந்திருக்க அப்படிதானே கேக்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஸ்டோரி இருக்கு, அதை கேட்டனா கண்டிப்பா நீ உன்னோட மனசை மாத்திப்பன்ற மாதிரி அவர் சொல்றாரு. எங்க சொல்லுங்க கேப்போன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, கோபால் அப்படின்ற ஒரு நபரை பத்தி சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு 50 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருப்பாரு. இப்போ ஒரு லைப்ரரியை தான் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. கல்யாணமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட லைப்ரரிக்கு அப்பப்போ ஒரு பையன் வருவான். அந்த பையன் இப்ப வரும்போது இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, உங்களுக்காக ஒரு பொண்ணை நான் பார்த்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு உங்க போட்டோவை அனுப்பி வச்சேன், அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு போல, மீட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். இந்த வயசுல நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த கோபால் சொல்றாரு. இல்ல உங்களுக்கு இன்னமும் அந்த ஆசை இருக்குல்ல, அப்புறம் என்ன, நீங்க முதல்ல அவங்க ப்ரொஃபைலை பாருங்க, அவங்க கிட்ட பேசி ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவருமே அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பாக்குறாரு. ஆன்லைன் சாட்லாம் அப்ப இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க பேரு மீனா போல. அவங்க போட்டிருக்க போட்டோவை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இந்த மீனாவை ஏற்கனவே இவருக்கு தெரியும் போல. இவர் ஒரு கிராமத்துல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா தான் மீனா இருப்பாங்க. இவர் அந்த டைம்லயே மீனாவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. அந்த நினைவுகள்லாம் கோபாலுக்கு வர ஆரம்பிக்குது. இவங்களை பாக்குறதுக்காகவே வேகமா ஸ்கூலுக்குலாம் கிளம்பி போவாரு. ஒரு நாள் அவங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது சைக்கிள் பஞ்சர் ஆயிருது. இவருமே பக்கத்துல போய் ஹெல்ப்லாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட சைக்கிள்ல கூட்டலாம் போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினைப்பாரு, ஆனா அது எதுவுமே நடந்திருக்காது. அப்பெல்லாம் இவங்க கிட்ட பழகணும்ன்ற மாதிரி இவருக்குள்ள நிறைய ஆசை இருக்கு. இவங்க எங்க போனாலும் சரி தள்ளி இருந்து இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கவனிச்சிட்டு இருக்கிறத வீட்டுல இருக்க அம்மா ஒரு நாள் கவனிச்சிடுறாங்க. இங்க வான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாங்க. அது என்னன்னா, இவரோட அப்பா எப்பயோ தவறி இருப்பாரு. இப்ப குடும்பத்தை நடத்துறது இவரோட பொறுப்பா இருக்கும். நீயே இப்படி சுத்திட்டு இருந்தனா குடும்பத்தை யாரா பாத்துப்பா, நமக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, நீ தான் கரை சேர்க்கணும், ஏதாவது பண்ணுடா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால லவ் எல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம், நம்ம வந்து கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ன்ற மாதிரி கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. குடும்பத்துக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு போல. இந்த பையன் கிட்ட இப்பயும் தயக்கமா பேசுறாரு. இதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா செட் ஆகும், அவங்க வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த பையன் கிளம்பிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல மீனான்ற அந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏறவரையும் அவங்களுக்குமே இப்ப 50 வயசு கிட்ட இருக்கும். சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இவருக்கு தோணுது. இவர் தான் பார்த்திருப்பாரு, அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இவர் யாரு என்னன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவங்களுமே இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது மீனாக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா சில வருஷத்துலயே டைவர்ஸ் ஆயிருக்கு. இந்த வயசுல எதுக்கு கல்யாணம்னு நான் கூட யோசிச்சேன், ஆனா எனக்கு வேண்டிய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் கண்டிப்பா நீ பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க, உங்க ப்ரொஃபைலையும் காமிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்குமே அதே மாதிரி தான் என் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா என்ன வர வச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ பேசும்போது இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே முடிவு எடுத்திருப்பாங்க. 50 வயசுல கூட ஒருத்தருக்கு லைஃப் அமையுது, நீ என்னடானா 20 வயசுலயே லைஃபை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிற, இந்த விஷயத்த பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். ஆனா இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த பையன் இருக்கான்ல, என் கஷ்டம்லாம் எங்க அவருக்கு புரிய போகுது, நான் சாக போறேன்ற மாதிரி திரும்பி மாடியில இருந்து குதிக்கிறான். ஆனா குதிச்சவன் இன்னும் மாடியிலேயே தான் இருக்கான். அந்த நபருக்கு மேஜிக்லாம் பண்ண தெரியும் போல, மேஜிக் பண்ணி தான் இப்படி பண்ணிருப்பாரு. யோ யாரியா நீ, எப்படியா இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பையன் ஆச்சரியமா கேட்கிறான். இவருமே சில விஷயங்களை சொல்லிட்டாரு. ஏண்டா, நான் சொன்னதுல பேரை மட்டும் தான் மாத்தினேன், நான் சொன்னது யார் கதைன்னு கூட உனக்கு தெரியல, உன் பேரண்ட்ஸோட கதையை தான் நான் சொன்னேன். உன் பேரண்ட்ஸ்க்கு 50 வயசுக்கு மேல
ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு, உன்னை பெத்து இப்படி வளர்த்திருக்காங்க, நீ என்னடானா ஒரே லவ் ஃபெயிலியருக்கு சாவலான்ற முடிவை எடுத்திருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. எது என் பேரண்ட்ஸோட கதையை தான் சொன்னீங்களான்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். ஆமான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அதாவது உன் பேரண்ட்ஸ்க்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த 2 பேருமே என்ன மாதிரின்னு சொல்லிட்டாரு. இவர் ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது எனக்கு ஒரு பையன் சொன்னார்னு கோபால் சொன்னார்ல, அவருமே ஒரு ஏஞ்சலா இருப்பாரு. அதே மாதிரி மீனாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுமே ஏஞ்சலா இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம உங்க லைஃபை சேர்க்கிறது தான் எங்களோட வேலைன்ற மாதிரிலாம் இந்த மர்ம நபர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இந்த பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறான். இதோட ஃபர்ஸ்ட் கதை முடியுது. செகண்ட் கதையோட ஸ்டார்டிங் சீனே காவியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க மாடல் போல நிறைய போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வாய்ஸ் ஓவர்ல ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு. இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இவளை நான் சாவடிச்சிட்டேன், ஏன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏன்ற ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட பேரு ராகவ் அப்படின்றது. ராகவ பொறுத்த வரைக்கும் நிறைய சினிமாவை பத்திலாம் பேசுவாரு. அந்த மாதிரி இப்ப சில படங்களை பத்திலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. நிறைய இவருக்கு டிஎம்ல மெசேஜ் எல்லாம் வரும்ல, நீங்க இந்த படத்தை சூப்பரா பண்ணீங்க, அந்த படத்தை சூப்பரா ரிவ்யூ பண்ணீங்கன்னு மெசேஜ் வரும்ல, அந்த மாதிரி தான் காவியான்ற ஒரு பொண்ணு இவருக்கு மெசேஜ் பண்றாங்க. உங்களோட விஷயம் என்னோட விஷயம் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு, உங்களோட ரிவ்யூ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃபுல் டைமா இந்த விஷயத்தை தான் பண்றீங்களான்னு கேட்கும்போது, இல்லங்க ஃபுல் டைமா நான் போட்டோகிராஃபி வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுவேன், இப்ப இதுலயும் நல்லாவே சப்போர்ட் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பேசிட்டு இருக்கும்போது நேர்ல மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. இந்த நாள் மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த நாள் வேலை இருக்கு, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்ன்ற மாதிரி இவருமே டேட்டா சொல்லிட்டாரு. அந்த நாள் இவங்க 2 பேருமே ஒரு கஃபேல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இவருக்கு பிடிச்ச படத்தை பத்திலாம் இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி காவியாக்கு பிடிச்ச படத்தை பத்தி காவியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபிக்கு மாடல் தேவைன்னு நினைக்கிறாருல, நீங்க கூட பார்க்க அழகா இருக்கீங்க, எனக்கு மாடலா நீங்க ஒர்க் பண்ண முடியுமா, உங்களுக்கான பேமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நான் கரெக்டா தந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே லைட்டா இந்த ராகவ பிடிச்சிருக்கு. சரி நம்ம மாடலா நடிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த காவியாவும் இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிறைய காஸ்டியூம் போட்டு இவர் போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி போட்டோ ஷூட் எடுக்கும் போதே இவங்களுக்குள்ள நெருக்கம்லாம் உண்டாவுது. அவங்களுக்கு இவரை பிடிச்சிருக்கு, இவருக்குமே இவங்களை பிடிச்சிருக்குல்ல, அதனால 2 பேருமே கொஞ்சம் நெருக்கமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நெருக்கமா இருக்கிறத ஒரு சாங் மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்க மேல கவர்லாம் போட்ட மாதிரி நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இவங்க கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவரு கொஞ்சம் அந்த கவரை நெருக்குறாரு. இவங்களுக்கு மூச்சு விட முடியல, என்னால மூச்சு விட முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயே இவர் கேட்க மாட்டாரு, நல்லா நெருக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கவர்ல இவர் கயரை வச்சு கட்டலாம் ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு காவியா கேக்குறாங்க. இவர் பாட்டை கேட்டுக்கிட்டு இவங்க சாவறத பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மூச்சு விட முடியாம அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட உயிர் போயிருது. நம்ம 2 பேருமே சினிமாவை பத்தி நிறைய பேசணும். உனக்கு என்ன படம்லாம் பிடிக்கும், எப்படிப்பட்ட படம்லாம் பிடிக்கும்ன்ற மாதிரி நான் அவ்வளவு கேள்வி கேட்டேன். ஆனா எனக்கு என்ன மாதிரி படம்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்கும்ன்றது நீ தெளிவா கேட்கவே இல்ல. அப்படி கேட்டிருந்தா இந்த விஷயத்தெல்லாம் நான் முன்கூட்டியே சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அப்பதான் ராகவ் ஒரு வித்தியாசமான சைக்கோன்றது தெரிய வருது. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் சைக்கோ கில்லர் படம் பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன பேட்டர்ன்ல கொலை பண்ணிருக்காங்களோ அதே பேட்டர்ன்ல இவன் ஒரு கொலையை பண்ணாதான் இவனுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி ரீசெண்டா பார்த்த படத்துல இந்த மாதிரி அவன் சாவடிச்சிருப்பான் போல, அதனால தான் இவங்களையும் அதே மாதிரி சாவடிச்சிருக்கான். இது ஒரு வியாதியாவே இவனுக்கு மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடியே நிறைய கொலைகள் பண்ணிருக்கான் போல. அப்படி கொலை பண்ணவங்களோட டீடைல்லாம் இவன் நோட் பண்ணி வச்சிருக்கான். சாரி காவியா, பர்சனலா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி டெட் பாடி கிட்ட இவன் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. மூணாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே விஷால்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ரொம்ப வேகமா பைக்ல போயிட்டு இருக்காரு. ஹெல்மெட்ல இருந்து எதுவுமே போடாம இவரோட ஸ்போர்ட்ஸ் பைக்ல செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப மிட் நைட் 12 மணி ஆகும்போது இந்த விஷாலோட ஒய்ஃப் அஸ்வினி இருக்காங்க பாத்தீங்களா, எந்திரிங்க எந்திரிங்கன்ற மாதிரி எழுப்புறாங்க. என்னடி இந்த நேரத்துல எழுப்புறன்னு கேட்கும்போது, இன்னைக்கு உங்க பிறந்த நாள், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அங்க காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஸ்கூட்டி டைப்ல ஒரு பைக் தான் இருக்கு. பைக்கை பாக்குறவர் கடுப்பாயிடுறாரு. என்ன இந்த பைக்கை போய் வாங்கியிருக்க, எனக்கு இந்த மாதிரி பைக் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே இவர் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கா, இதுக்கப்புறம் சேஃப்டி ரொம்ப முக்கியம், நீங்க ஸ்போர்ட்ஸ் பைக்கை எடுக்கிறத தாண்டி இதுக்கப்புறம் இந்த பைக்கே யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவரால ஏத்துக்கவே முடியல. இவருமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. எனக்காக ஏத்துக்கோங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லும் போது இவரும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, திரும்பி இவரோட ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குல்ல, அதுக்கு முத்தம்லாம் தந்துட்டு இருக்காரு. நம்ம ஹஸ்பண்ட் மாற மாட்டாருன்றது ஒய்ஃபுக்கு தெரியுது. ஹஸ்பண்ட் இப்படி பண்றதுனால ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. சாரி சாரின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்து அஸ்வினியை கட்டி பிடிச்சு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இவங்க
இவங்களோட கல்யாண நாளா இல்ல ஹஸ்பண்டோட பர்த்டேவான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே காலையில ரெடி ஆகுறாங்க, கோயிலுக்கு போலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கோயிலுக்குலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒய்ஃப் வாங்கி தந்த பைக்ல போலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல என் பைக்லயே போய்க்கலாம், கடைசி டைமா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஒய்ஃப் ஏத்துக்கிறாங்க. கோயில்ல போய் கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப குழந்தைலாம் தூங்கிடுறா. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ட்ரீட் கேட்டிருப்பாங்க போல. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ட்ரீட் கேட்டிருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நான் வாங்கி தந்த பைக்ல போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் என் பைக்லயே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பைக்ல உட்கார்றவரு பாட்டு கேட்கிற மாதிரி ஹெட்போன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. எங்க ஹெட்போன்ஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. ஸ்டார்டிங் இவர் பைக்ல வேகமா வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்படிதான் வேகமா வந்திருப்பாரு. இப்போ ஒரு டர்னிங் கிட்ட வரும்போது ஒரு லேடி வந்துடுறாங்க போல. இவர் தெரியாதனமா அந்த லேடியை இடிச்சிடுறாரு. ஐயோ இடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும்ன்ற மாதிரி இவருமே வேகமா உங்களை பார்க்கிறதுக்காக வராரு. அப்படி பார்க்கிறதுக்காக வந்தவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவங்களோட பேரு ஸ்வேதா போல. இவங்கள நல்லாவே இவருக்கு தெரியுது. ஸ்வேதா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவர் எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. அவங்க கிட்ட அசைவே இல்லாம இருக்கு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க நடந்து வந்தாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அவங்களும் பைக்ல தான் வந்திருக்காங்க போல. அவங்க ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதனால தான் அடி கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. இவரோட ஃப்ரெண்டு டாக்டர், அதனால இவருமே வேகமா இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உள்ள போய் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இவர் திரும்ப திரும்ப ஸ்வேதாக்கு நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ நம்ம தெரியாதனமா இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வரன்னு சொன்ன டைமை தாண்டிடுச்சுல, அதனால ஒய்ஃப் கால் பண்றாங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சோகமா பேசுறது தெரியுது. என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்கறாங்க. இவருமே கொஞ்சம் டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லும் போது, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஃப்ரெண்ட கூட இருந்து பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப டாக்டர் ஃப்ரெண்டுமே பிளட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க ரேரான குரூப்ன்றது ஏற்கனவே விஷாலுக்கு தெரியும் போல. இப்ப விஷாலோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான் அவசரமா பிளட் தேவடா வந்து தான்ற மாதிரி கேக்குறாரு. அவருமே வேகமா கிளம்பி வந்துடுறாரு. இப்ப பிளட் எல்லாம் தந்துடுறாரு. சரி ஓகே மச்சான் எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வந்தவர் ஹெல்மெட் யூஸ் பண்ணாம தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு போல. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வச்சிருக்க ஹெல்மெட்டை ஃப்ரெண்டு கிட்ட தராரு. மச்சான் ஹெல்மெட் போட்டுட்டே போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்களுக்கு ஏதோ ஆபரேஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல. இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இதுக்கப்புறம் கவலைப்படுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவருமே தூக்கத்துல இருக்க ஸ்வேதாவை பார்க்கிறதுக்காக உள்ள வராரு. ஸ்வேதாவை இவருக்கு ஏற்கனவே தெரியும்ன்ற மாதிரி சொன்னல, எப்படி தெரியும்ன்றது இப்பதான் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க போல. ஒரு டைம் ஸ்வேதா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்துடுறாரு. இப்பதானே வீட்ல இருந்து கிளம்புனதா சொன்னேன், அதுக்குள்ள வந்துட்டியேன்னு கேட்கும்போது, வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, 10 நிமிஷத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நீ செம்ம வேகமா வந்திருக்க, நீ பைக் வேகமா ஓட்டுறத நிறுத்தவே மாட்டியான்ற மாதிரி இவங்களுமே சண்டை போடுறாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் இவங்க சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா இந்த சண்டை ஒரு ஸ்டேஜ்ல பெரிய சண்டையா மாறிடுது. இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. பெரிய சண்டைக்கான எக்ஸாக்டான காரணம் என்னன்றது தெரியல. இப்ப ஸ்வேதாவோட போனை எடுத்துடுறாரு. ஸ்வேதா லவ் பண்ணும் போது பாஸ்வேர்டு வச்சிருந்தாங்கல்ல, அதே பாஸ்வேர்ட் தான் இப்பயும் வச்சிருக்காங்க போல. இவருமே போனை ஓபன் பண்ணிடுறாரு. கடைசியா அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அப்பாக்கு கால் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிருக்க விஷயத்த சொல்றாரு. அந்த சைடுல அப்பா ரொம்ப பதட்டமாயிடுறாரு. வேகமா கிளம்பி வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்த அப்பா இருக்கார்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு இவர்கிட்டயும் பேசுறாரு. இவரு முன்னாள் பாய் ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் அப்பாவுக்கு சுத்தமா தெரியல. இப்ப அப்பாவும் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த டைம் இவர் இருக்கார்ல, இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பா காப்பாத்தின நபரை பத்தி பேசும்போது அது கண்டிப்பா விஷால் தான் அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா விஷால் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட பேண்டேஜ்ல சாரின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு தான் கிளம்பி இருக்காரு. இப்பதான் விஷாலுக்கும் இவங்களுக்கும் எதனால சண்டை ஏற்பட்டது அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா, எப்ப பாரு இவர் பைக்கை வேகமா ஓட்டிட்டு இருக்காருல, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு அது பேஷனா இருக்குன்னு வச்சுக்கோயேன், ரேசிங்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துல போய் வேகமா ஓட்டு, அதை விட்டுட்டு ரோட்ல இந்த மாதிரி வேகமா ஓட்டாத. நான் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்களுமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற டாக்டரா தான் இருப்பாங்க. ஒரு கர்ப்பிணி போயிட்டு இருக்கும் போது வேகமா வந்து ஒருத்தன் இடிச்சிருப்பான்.
இருந்திருப்பான். அதனால அந்த கர்ப்பிணியை ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. எப்படியாவது என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாத்தி தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. ஆனா ஒய்ஃபும் குழந்தையும் இறந்து போயிருப்பாங்க. பைக்ல வேகமா வந்தது அந்த பையனோட தப்பு. ஆனா நான் தான் என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் இழந்து கஷ்டப்படுறேன்ற மாதிரி ரொம்ப அழுதுருப்பாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வேகமா ஓட்டாதன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. எப்ப பாரு இப்படி அட்வைஸ் பண்றது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதனால தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டிருக்கும். அந்த சண்டை பெருசா மாறி தான் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிட்டு தான் இவருக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வருது. இப்ப பிரசன்ட்ல அவங்கள இடிச்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது இவருக்கு ஃபீல் ஆகுது. இப்ப வீட்டுக்கு வந்தவரு ஒய்ஃப் வாங்கி வச்சிருக்க பைக் தான் பெஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணோம், ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லைன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் சோகமா இருக்கிறதுனால ஒய்ஃப் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் கட்டி பிடிக்கிறாரு. இவர் தப்பா உணர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டாருன்றத புரிய வச்சு நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப நாலாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. அங்க பக்கத்துல இருக்க பீச்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு நர்ஸோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. நான் நிறைய விதமான பேஷண்ட்டை பார்த்திருக்கேன், நிறைய பேஷண்ட்டோட ஸ்டோரி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு பேஷண்ட்டோட ஸ்டோரியை சொல்றாங்க. இவங்க பேரு அஸ்வதி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாது போல, ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்லே தான் நிரந்தரமா இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, போற வழியில ஒரு வார்ட் பாயை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு போல. இந்த நர்ஸ் கொஞ்சம் துரு கேரக்டரா இருப்பாங்க. அஸ்வதி கிட்ட நிறைய பேசுறாங்க. அஸ்வதியாலையும் பேச முடியும், ஆனா எதுவுமே பேச மாட்டாங்க. எப்படியாவது இவங்களை பேச வச்சிடலாம் ட்ரை பண்ணா கூட இவங்க சுத்தமா பேசவே மாட்டாங்க. இப்படியே தான் அஸ்வதி வாழ்க்கை போரிங்கா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா யாரோ பொக்கே வச்சிருக்காங்க. அந்த பொக்கேல ஏதோ ஒரு வாசகமும் இருக்கு. நீங்க சிரிச்சா நல்லா இருக்கும், எதுக்காக சிரிக்கவே மாட்டீங்கன்ற மாதிரி யாரோ எழுதியிருக்காங்க. நர்ஸ் தான் நம்மள பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஒருவேளை நர்ஸோட வேலையா இருக்குமான்னு நர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கேட்கும் போது நான்லாம் இதை கொண்டு வந்து வைக்கல அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. நர்ஸும் இல்லனா யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அடுத்தடுத்த நாளும் அதே மாதிரி பொக்கே இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த பொக்கேல ஏதாவது வாசகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த வாசகம் இவங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க எதுக்காக எல்லாம் போன மாதிரி இவ்வளவு கவலையில இருக்கீங்க, கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல, கொஞ்சமாவது எல்லார்கிட்டயும் சகஜமா பேசலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் எழுதி இருக்கு. என்னடா இது, யாரா இது எழுதுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எழுதுற நபருக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சீக்கிரமே வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. சோ ஒரு ஆண் தான் இதை எழுதுறான் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. ஆனா யாருன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யார் இந்த இடத்துல வந்து வைக்கிறா, அப்ப இங்க இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க நர்ஸ் கிட்ட பேசினது கூட அவருக்கு தெரிஞ்சிருது போல. ஆமா நான் இங்கதான் இருக்கேன், யாருன்றத கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி அவன் எழுதி வச்சிருக்கான். யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க தினமும் வந்து கொஞ்ச நேரம் பெட்லயே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பக்கத்துல இருக்க பீச்சுக்கு போயிட்டு வருவாங்க. இதுதான் இவங்க ரொட்டீனா இருக்கும். இதுக்கு நடுவுல நம்ம யாரெல்லாம் பாக்குறோம் அப்படின்றத ஒரு வாட்டி யோசிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேரை இவங்க கடந்து போவாங்க. அதுல ஒரு நபர் மட்டும் இவங்களை சிரிச்சு பாக்குற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. ஒருவேளை இவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவரோட பேரு கமல் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம போகும்போது கேட்டணும் அப்படின்ற மாதிரி அஸ்வதியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது நிறுத்துன்ற மாதிரி நர்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அங்க இருக்க கமலை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது அதான் எழுதி இருந்தனே, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, என்ன மாதிரி ஒருத்திய யாரும் லவ் பண்ண வாய்ப்பு இல்ல, நீ என்ன ஏமாத்துறியோன்னு எனக்கு தோணுது, என் உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லங்க உங்க உள்ளுணர்வு பொய் சொல்லுது, நீங்க அதை நம்பாதீங்க, நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அஸ்வதி கண்டுக்க மாட்டாங்க. நம்ம கிளம்பலான்ற மாதிரி நர்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப மறுநாள் இந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது அவர் பொக்கேவை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நர்ஸுமே பேசிக்கிட்டோன்னு தள்ளி போயிடுறாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்க, எப்பவுமே போல சந்தோஷமா நீங்க இருக்கலாம்ல, நீங்க இப்படி சோகமா இருக்கிறதுனால ஏதாவது மாற போதா, எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, லைஃபே எனக்கு வெறுத்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் மேற்கொண்டு சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட பேசுங்க, கொஞ்சமாவது நீங்க மாறுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கடுப்பான இவங்களுமே நர்ஸை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நர்ஸ் பிஸியா அங்க இருக்க வார்ட் பாய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள லவ் போயிட்டு இருக்குல்ல, அப்படி பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அவங்க கூட லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல நர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து இவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மறுநாளுமே இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்காக தினம் தினம் வந்து என்ன டார்ச்சர் பண்ற, எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே காரணத்தை சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அழகழகான விஷயத்த போட்டோ எடுக்கிறது தான் வேலை போல. அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்காக பீச் சைடுக்கு வந்திருப்பாரு.
அப்படி வந்தவரு இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. இவங்களுக்கு வயசு கம்மியா தான் தெரியுது, இவங்க லைஃப்ல அப்படி என்ன சோகம்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் இவங்கள பத்தி விசாரிச்சிருப்பாரு, இவங்கள பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாரு. அதாவது இவங்களுக்கு உயிர் போற ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஆனா இப்படி படுத்த படுக்கையா தான் இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷனா இருக்கும். உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சரி விடுங்கங்க அப்படின்ற மாதிரி இவருமே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில இவங்களுமே அவரை பார்க்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவர் இல்லாம இருக்காரு. அதே மாதிரி பொக்கேவும் வைக்காம இருக்காரு. என்ன அவன் வரலன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இவங்க வேணான்னு சொன்னதுனால அவர் எந்திரிச்சு போயிருப்பாரு. ஆனா இப்ப அவரை பத்தியே தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா அப்படின்ற மாதிரி நர்ஸ் கிட்ட இவங்க பேசுறாங்க. நீங்க எப்ப பேசுவீங்கன்னா நான் வெயிட் பண்ணேன், எதுனாலும் என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு பிறவில இருந்தே கண் இல்லனா கூட பிரச்சனை இல்ல, ஆனா திடீர்னு கொஞ்ச நாள் கண்ணு கிடைச்சு அதுக்கப்புறம் அந்த கண்ணு இல்லன்னு சொன்னா ஏத்துக்கவே முடியாதுல்ல, எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, நான் கமலை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. கமல் திரும்பி என்கிட்ட வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் அழுவுறாங்க. இந்த நர்ஸ் தான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கமல் திரும்பி வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க கவலையில இருக்கும் போது கமல் இருக்காரு பாத்தீங்களா, பொக்கேவை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம வராம இருந்தா நம்மளோட அருமையை புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக கமல் வேணும்ட்டே தான் பண்ணிருக்காரு போல. இப்ப கமல் இருக்கார்ல, பீச்ல உட்காந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த நர்ஸ் பாக்குறாங்கல்ல, நர்ஸுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான ஆட்களை நான் பார்த்திருக்கேன், காதல் கண்டிப்பா எல்லாரையும் மாத்திருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க அந்த வார்ட் பாய் கூட சேர்ந்த மாதிரி நடந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடைய இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப அஞ்சாவது கதை சொல்ல போறேன். இது கொஞ்சம் குழப்பமான கதை, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரான் ஒரு நபரோட வீட்டு காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. இவர் கதவை திறந்தா மீரான்றவங்க வந்திருக்காங்க. அதாவது மீராவும் இவரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேரு டேவிட்னு ஒரு நபர் கூட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. டேவிட் எங்க, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் மீரா சொல்லிட்டு இருக்காங்க. இரு டேவிட்க்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ரான் இருக்காரு பாத்தீங்களா, டேவிட்னு ஒரு நபருக்கு கால் பண்றாரு. டேவிட் எங்கடா இருக்க, சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரானும் மீராவும் பேசிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் அஃபேர்ல தான் இருக்காங்க. மீராவோட ஹஸ்பண்ட் பேரு டோனி அப்படின்றது. டோனி தினமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல. அதனால டோனி கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை தூக்கிடலான்ற மாதிரி இவரும் மீராவும் அந்த டேவிடும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க. டேவிட் யாருன்னு கேட்டீங்கன்னா கொழுந்தனா இருப்பான். மூணு பேர் சேர்ந்து தான் பிளான் போட்டு காசை தூக்கி இருக்காங்க. அந்த காசை தூக்குனதுக்கு அப்புறம் இங்கேயே ரொம்ப நாள் இருக்க முடியாது, கிளம்பிடலான்ற மாதிரி பிரஷரை போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்டேஜ்ல ரான் டென்ஷன் ஆயிடுறாரு. சும்மா தொணன்னு எதுக்காக கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம உடனே கிளம்பினா சந்தேகம் வந்துரும், உன் புருஷன் நம்ம எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவான், நான் அதுக்காக தான் பொறுக்கலாம்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கழுத்து நெரிச்சலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு பழகி போயிருச்சு, டோனி தான் என்ன டார்ச்சர் பண்றான்னு பார்த்தா நீ கூட என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியாம பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன இங்க இருந்து கிளம்பணும் அவ்வளவுதானே, டேவிட் வரட்டும், நம்ம மூணு பேருமே சேர்ந்து சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப காசெல்லாம் ஒரு இடத்துல இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. எடுத்து வச்சுட்டு திரும்புறவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த சமயம் இந்த மீரா இருக்காங்கல்ல, கன் எடுத்து பாயிண்ட் பண்றாங்க. மீரா என்ன பண்ணிட்டு இருக்க, கண்ணை கீழே இறக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ரான், நான் ஏற்கனவே டோனி கிட்ட நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்ப நீயும் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்ட, உன் கூட வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு, இந்த காசை வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிக்கிறேன், உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு இப்படி பண்ணாதானே சொல்றாரு. அதை மீறியே இவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இப்படி ஷூட் பண்ண எல்லாமே இது ரானுக்கு வந்த கனவுன்ற மாதிரி காட்டுறாங்க. ரான்மே செம்ம ஷாக் ஆயிடுறாரு. ஒருவேளை கனவுல வந்த மாதிரி மீரா பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கணும்ன்ற மாதிரி இவரோட கன்னு ஒன்ன பக்கவா ரெடி பண்ணி வச்சிடுறாரு. இப்ப ரானோட வீட்டு காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. மீரா தான் வந்திருக்காங்க. மீரா ஏற்கனவே வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டேவிடுக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே விஷயத்தை தான் இப்பயும் சொல்றாங்க. என்ன கனவுல வந்த மாதிரியே வருது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. டேவிட் எங்கடா இருக்க, சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கனவுல எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே விஷயத்தை தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இருக்கிறது, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டோனி உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நானும் உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கனவுல அப்படி தோணுச்சுல, அதனால தான் அப்படி கேட்கிறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீயும் டோனியும் ஒண்ணு கிடையாது, டோனி ரொம்ப மோசமானவன், ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் நம்பாம இவங்க கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மீராவும் பேக்ல கையை விட்டு எதையோ எடுக்கிறாங்க. லாஸ்ட் டைம் கன் எடுத்திருப்பாங்க, கன்னை தான் எடுக்க போறா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாருல, அதனால சட்டுன்னு இவரு மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவங்க பேக்ல இருந்து என்ன எடுக்கிறதுக்கு ட்ரை
பண்ணிருப்பாங்கன்னா லைட்டர் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் அவசரப்பட்டு அவங்களை ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ண எல்லாமே மீராக்கு வந்த கனவுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வாட்டி ரான்க்கு வந்த கனவை காமிச்சாங்கல்ல, இப்ப மீராக்கு வந்த கனவை காட்டுறாங்க. ஒருவேளை ரான் இப்படி பண்ணிட்டானா என்ன பண்றது, ஏற்கனவே டோனி கிட்ட கஷ்டப்படுறோம், அதுக்கப்புறம் ரான்னால நம்ம உயிரும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலிங் பெல் அடிக்குது, இவருமே கதவை திறக்கிறாரு. உள்ள வந்தோடனே இவங்க இருக்காங்கல்ல, உடனே அந்த டேவிடுக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ரானோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவருக்கு வந்த கனவை நினைச்சு இவர் பயப்படுறாரு. அவங்க என்னடானா அவங்களுக்கு வந்த கனவை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கன் எடுத்து மாத்தி மாத்தி பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஷூட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு பக்கத்துல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப அந்த பக்கம் திரும்பினா இவங்கள மாதிரியே இருக்க ரெண்டு பேர் தான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி வேற ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த இடத்தை பார்த்தா அங்கேயே இவங்கள மாதிரியே ரெண்டு பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வர ஆலோசினேஷனா தான் இருக்கும். உண்மையில இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த ஸ்பாட்ல இருக்காங்க. சுட்டுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே சுட்டுக்கிறாங்க. சோ ரெண்டு பேருமே புல்லட் வாங்கி பறந்து போய் விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு டேவிட் வராரு. அதாவது டேவிடுக்கு கால் பண்ணாங்கல்ல, அவர் இப்பதான் வராரு. வந்தவர் இந்த காசெல்லாம் எடுத்துக்கிறாரு. இவ்வளவு நேரம் இவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதுல அதுக்கெல்லாம் இந்த டேவிட் தான் காரணமா இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு விதமான ட்ரக்கை தந்திருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி ஆலோசினேஷன்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி சாவடிச்சிட்டார்ல, இதுக்கப்புறம் நம்ம காசு எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவரை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை டேவிடோட அண்ணன் டோனி கூட ஷூட் பண்ணிருக்கலாம். அது யாருன்றதை நமக்கு காட்டுறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே டேவிடுக்கு வந்த கனவுன்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன இப்படி கனவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி டேவிட் ஷாக் ஆகுறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனியா கனவு வந்ததை காமிச்சாங்கல்ல, அந்த மாதிரி டேவிட் கனவு வந்துருது. டேவிடும் கனவுல வந்த மாதிரி ஏதாவது நடந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப டேவிட் வீட்ல உட்கார்ந்து ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ரான் கிட்ட இருந்து கால் வருது. டேவிட் எங்க இருக்க, சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவருமே கிளம்பி போறதுக்கு தயாராகிறாரு. இதோடயே நமக்கு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா தான் இந்த ஷார்ட் பிலிமை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 5 ஷார்ட் பிலிம்ல எந்தெந்த ஷார்ட் பிலிம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.